தலைவர்களும் அவரவர்களுக்கு என்ற ஒரு ஆட்சியும் அவரவர்களுக்கு என்ற ஒரு இறையாண்மையும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஈழத்தமிழராகிய எமக்கு எங்கள் புனிதர்கள் இந்த மண்ணோடு விதைந்திருக்கின்றார்கள். புனிதராகிய எங்கள் தேசிய தலைவர் அவர்கள் தங்கள் குடும்பங்களோடு இந்த மண்ணோடு விதைந்திருக்கின்றார்கள். அப்போ ஒவ்வொரு தமிழனும் நாங்கள் இந்த நிமிடத்தில் இருந்து எங்களினுடைய தேசிய தலைவர் அவர்களின் தியாகத்தை எப்படி போற்றி காப்பாற்ற வேண்டும், அதே போல் எங்கள் பொட்டம்மான அவர்களையும் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டுதான் இவர்கள் 2024 கார்த்திகை 27 மாவீர நாளை இவர்கள் அஞ்சலியை செலுத்துவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தேசிய தலைவர் அவர்கள் நீரோட்டம் என்பது இன்று அந்த 2009 அந்த நாள் அந்த முள்ளிவாய்க்காலோடு முற்றுப்பெற இருக்கிறது. இனி நீங்கள் தமிழராகிய எங்கள் ஈழத்தமிழர்கள் புத்திஜீவிகள் அந்த அரசியல் நீரோட்டத்தில் எப்படி நீங்கள் கலந்து கொண்டு எங்கள் வருங்கால சந்ததிக்கு எங்கள் நிலத்தையும் எங்கள் கலாச்சாரத்தையும் எங்கள் பண்பாட்டை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது அதை கட்டி காக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு புத்திஜீவிகளும் ஒவ்வொரு பொதுமக்களும் ஈழத்தமிழர்கள் செயல்பட வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில் நாங்கள் போராளிகள் ஒதுங்கி இருக்கின்றோம் என்ற அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால் எமக்கு தேசிய தலைவர் அவர்கள் நாங்கள் ஒரு நீண்ட நெடுங்காலம் தமிழீழ விடுதலை புலிகளில் ஆயுதத்தை சுமந்து நின்றபடியால் எங்கள் அருகில் நின்றவர்கள், எங்களோடு ஒன்றாக உறங்கியவர்கள், ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள் எல்லோரையும் நாங்கள் மடிய கொடுத்து விட்ட பின், இந்த மண்ணில் விதைக்கப்பெற்ற பின் எங்கள் நண்பர்கள் என்று விழிப்புண் அடைந்து தாங்கள் இயலாமல் இருக்கின்ற அந்த தருணத்தில் நாங்கள் அரசியல் நீரோட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை. எமக்கு தேசிய தலைவர் அவர்கள் அந்த கட்டளையை பிறப்பித்தவர்களும் அல்ல. அப்ப இந்த தெளிவுகளை எல்லோரும் புரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு நாங்கள் ஈழத் தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒதுங்கி இருந்து நாங்கள் அவர்களை ஒரு வழிகாட்டுவதற்காக நாங்கள் ஊக்குவிக்க முடியுமே தவிர இந்த அரசியல் நீரோட்டத்திற்குள் இன்று ஒரு பொய்யான அறிக்கையை இந்த நபர்கள் என்று எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு சில நபர்கள் அந்த போலியான பெண்மணிக்கு எழுதி கொடுத்திருக்கின்ற அந்த வசனங்கள் அடிப்படையில் ஒரு தமிழீழ விடுதலை புலியை சார்ந்தவன் பயணிக்க முடியாது என்பதுதான் உண்மை. அவன் அப்படி அரசியல் நீரோட்டத்தில் பயணிக்க தன் காலை எடுத்து வைக்கின்றான் என்று நினைத்தாலே அவன் தன்னுடைய நண்பர்கள் விதைந்தவர்களுக்கு செய்கின்ற மிக பெரும் துரோகம். அதன் பின் எம் தேசிய தலைவர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிக பெரும் துரோகம். இந்த துரோகங்களை கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் நீதியோடும் நேர்மையோடும் இந்த பூமியில் வலம் பெற வேண்டும். ஒரு போராளி என்பவன் பொய் சொல்லக்கூடாது. நேர்மையோடு தேசிய தலைவரை நேசிக்க வேண்டும். நாங்கள் எந்த களமுனையில் எந்த பகுதியில் நின்றோமோ அந்த களமுனையோடு பேசி இறுதி வரை நான் தேசிய தலைவர் எனக்கிட்ட கட்டளையும்படி இந்த பூமியில் நான் வாழ்ந்து முடிப்பேனே தவிர நான் அரசியல் நீரோட்டத்தில் என்னை நான் அர்ப்பணிக்க நான் தயாராக இல்லை என்பதுதான் எங்கள் தேசிய தலைவனுடைய கொள்கையும் அன்று இருந்தது. அந்த கொள்கைகளைத்தான் நாங்கள் இன்று பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் உண்மைகளை கடத்துகின்றோம். எப்படி? நான் போராளி, இத்தனை ஆண்டு போராடினேன். ஒரு இளைய சமூகத்தில் அதை நாங்கள் தேர்வு செய்கின்றோம். அதை யாரிடம் இதை கடத்த வேண்டும் என்பது உங்களை போன்ற பிள்ளைகளிடம் நாங்கள் இதை கடத்துகின்றோம். அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்றீர்கள். இதுதான் இந்த கடத்தலின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை செய்கின்ற அந்த அடிப்படையில் எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் மீட்க முடியும். இல்லை, மீண்டும் மீண்டும் இந்த ஊடகங்களில் கருத்து மோதல்களும் மரியாதை இல்லாத வார்த்தைகளும் இதை நாங்கள் பேசிக்கொண்டு ஈழத்தமிழர் இருக்க போகின்றோமா? அல்லது ஒற்றுமையாக எம் தேசிய தலைவரின் தியாகத்தையும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய தியாகத்தையும் எடுத்து நாங்கள் போற்றி இந்த மண்ணில் இந்த உலகத்தில் வலம் பெற போகின்றோமா என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த போலியான மனிதர்களை இன்று இருக்கின்ற சமூகம் நீங்கள் சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். மீண்டும் யாரும் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது. இப்படி ஒரு கூச்சம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல் எங்கள் சகோதரி அவர்கள் போல் இவர்கள் வேடமிட்டு வருகின்றார்கள் என்றால் அங்கே நீங்கள் கொடுத்த இடம் உங்களுக்கு தெரிய வேண்டும்.
நாங்கள் இன்று களமுனையில் மடிந்திருந்தால் இந்த போராளிகள் எல்லோரும் இன்று உங்களுக்கு இதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் துவாரகா அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது எமக்கு தெரியும். இந்த இடத்தில் நான் என் சகோதரியின் பெயரை குறிப்பிடக்கூடாது என்று இருந்தேன் என்றால் அந்த உன்னதமான பெயர்களை நாங்கள் இந்த பொய்யான மனிதர்கள் கொண்டு வருவதையே நாங்கள் விரும்பவில்லை. அவர்கள் உத்தமர்கள். இந்த மண்ணோடு அவர்கள் கரைந்து விட்டார்கள். எங்கள் மண்ணில் அவர்களினுடைய ஆத்மா உலாவிக் கொண்டிருக்கிறது. எங்கள் தேசிய தலைவர் எல்லோருக்கும் கற்றுத்தந்த பாடம் என்னவோ அதை இளையோர்களுக்கு கடத்த வேண்டுமே தவிர நீ நான் என்ற வேதத்தை போட்டு சண்டை பிடித்து எனக்கு அதிகம் தெரியும், உனக்கு அதிகம் தெரியும், இல்லை உன்னை விட எனக்கு அதிகம் தெரியும் என்கின்ற வாதங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு என் இனத்துக்கான வாதத்தை நாங்கள் இந்த உலக தேசத்திடம் எப்படி பெற முடியுமோ எங்களுடைய சுதந்திரத்தை அதை பெறுவதற்கு நாங்கள் ஒன்று சேர வேண்டும். இந்த பொய்யான மனிதர்களை நாங்கள் எப்படி களைந்து ஒதுக்கி வைக்க போகின்றோம் என்பதை சிந்தியுங்கள் என்பதைத்தான் இவர்களின் இந்த நாடக மேடையில் என்னால் கூற முடிகிறது, உணர முடிகிறது தம்பி. அதான் உண்மையும் கூட. அதில் நான் இந்த சோசியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் 90% மேற்பட்ட மக்கள் இந்த இதை 99% சொல்லலாம் இந்த இதை நம்ப இந்த போலி நாடகத்தை நம்பாமல் அவர்களுடைய கொமெண்ட் அவர்களுடைய கருத்துக்கள் அதை வெளிப்படுத்தி இருந்தது. அதுலேயும் பல பேர் இதை பற்றி வீடியோக்களும் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோக்களையும் முதல் ஆரம்பத்தில் சொன்ன விடயங்களைத்தான் அந்த இதில் எல்லாம் புலியா இருக்கின்றதையும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார்கள். இப்படி பல காணொலிகள் இனியும் கூட வரப்போகுது. அது அந்த பணியை ஆரம்பித்து வச்சு இந்த நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். முதல் காணொலி எந்த முதல் காணொலியை இதை பற்றி தான் இருந்துச்சு. பல நெடுமாறு அப்போ எனக்கு அந்த அரைச்சீட்டம் வந்துச்சு. இவர் இந்த இதை போட்ட உடனே என்ன அறிய முடியாத ஒரு கோபம் வந்த வழியாக தான் அந்த காணொலியை நான் போட்டிருந்தேன். அந்த காணொலிக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து பயணிச்சு கொண்டு இருந்தோமே. இப்போ 11 மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 11 மாதம் ஆயிடுது அந்த முதல் காணொலி போட்டு. பல நெடுமாறண்ட முதல் அந்த இது தேசிய துவாராக வேற இப்போ பேரை சொல்லிட்டேன்னு மன்னிக்கவும். வரப்போறாண்டு அந்த இந்த இதை சொன்ன இது இப்போ 11 மாதம் கடந்துடுது. அந்த இதுல இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட நேரத்தை இதுக்காண்டி மக்களாக நீங்கள் சரியா இருந்திருந்தா இந்த வேலை எனக்கு இது வந்திருக்காது. நீங்கள் உங்களை இதன்றதுக்காண்டித்தான் உங்களுக்குள்ள அந்த பரப்புரையை செய்யறதுக்காண்டித்தான் இந்த போலி இதுகள் இதை உடைக்கிறதுக்காண்டித்தான் இவ்வளவு நாளும் எந்த நேரத்து மிச்சம் இருக்கிற நேரங்கள் போராளியனை நாங்கள் இந்த வேலையில செய்து வந்தோம். என்ன இப்போ வெளிநாட்டுக்கு வந்ததே இந்த விடயத்தால் தான். வெளிநாட்டில் இருக்கிற கட்டமைப்புகள் நீங்கள் ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா இந்த பணி இந்த நேரம் எங்களுக்கு மிச்சமா இருந்திருக்கும். நாங்கள் இந்த நேரத்தை வேற பல விடயங்களுக்கு செலவழிச்சிருக்கலாம். இது நாங்கள் செய்தது ஒரு எங்களோட கடமைக்காண்டி நாங்கள் செய்த நாங்கள் எங்களோட மாவீரருக்காண்டி இது நாங்கள் செய்ய வேண்டிய கடமையா இருக்கிறபடியா இது மனப்பூர்வமா எங்களுக்கு இப்போ இன்றைக்கு நாங்கள் நேற்று நடந்த சம்மத பிறகு எங்களுக்கு பூர்ண மன திருப்தி. நாங்கள் ஒரு நல்ல விடயத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிருக்கோம். ஒரு மன திருப்தியில எங்களோட இன்றைக்கு வடிவணித்த நேற்று அந்த இந்த இதோட வடிவணித்திர வரையில இன்றைக்கு எங்களோட நிச்சயம் நல்லா நித்திர கொள்ள முடியும். சொல்லுங்க. அவர்களுக்கு நாங்கள் தம்பிக்கு ஒரு விடயத்தை சொல்றோம். எப்படி என்றால் இன்று பல விடயங்களில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். பல விடயங்களில் உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன். அதே போல எங்களுடைய மாவீர குடும்பங்களுடைய வேலை திட்டத்தையும் உங்களிடம் கையளித்துக்கின்றேன். இங்கே நான் குறிப்பிடுகின்ற இந்த நிமிடம் குறிப்பிடுகின்ற விடயம், நான் உங்களை விட வயதில் மிக கடந்து செல்லுகின்றவன். அதனால் மனித உயிர் என்பது எப்பவும் அது யாரும் எப்படி எந்த இடத்தில் போகும் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு விடயத்தை இந்த நிகழ்வோடு நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். விமர்சனங்கள் உங்கள் மேல் வைப்பவர்கள் வைக்கட்டும். அது உங்களினுடைய உண்மைக்கு கிடைக்கின்ற பரிசு. அந்த பரிசாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இன்று எப்படி இருக்கின்றீர்களோ, எங்களுடைய மாவீரர் போராளிகள், எங்களுடைய தேசிய தலைவர், எங்களுடைய மண், இந்த சிந்தனையில் இருந்து நீங்கள் மாறுபடாது உங்களிடம் கையளிக்க பெற்றிருக்கின்ற அந்த எங்களால் முடிந்த அளவு உங்களிடம் தரப்பட்டிருக்கின்ற அந்த மாவீர குடும்பங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தரன் தம்பியோடு நாங்கள் இதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். நிச்சயமான அது நாங்கள் தொடர்ந்து அந்த பணி நான் கட்டாயம் அது செய்ய வேண்டிய பணி. எப்படி இந்த பணி ஊடக பணியோ அதே மாதிரி எங்களோட மாவீர குடும்பங்களை பார்க்குற பணியும் எங்களோட பணி. அது நாங்கள் கட்டாயம் தொடர்ந்து செய்வோம்.